மோசே கையில் வைத்திருக்கிற கோல் அது மோசேவுக்கே தெரியாத அற்புதங்களை நிறைந்த கோலாக இருந்தது. அல்லேலூயா. அவன் பார்வைக்கு அந்த கோல் என்னதுதான்? அற்பமான கோல். ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சாதாரண ஒரு கைத்தடி, ஒரு கோல். அது ராஜாவின் முன்பதாக போட சொல்லும் பொழுது ராஜா அதை ஏளனமாக என்ன செய்கிறான்? பார்க்கிறான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தான் அந்த கோல். ஆமென். சொல்லுங்க, அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. மோசே கையில் வச்சிருந்த கோல் தான், ஆனால் அவனுக்கே அது அற்பமாய் தான் என்ன செய்கிறது? தெரிகிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலோ அந்த கோல் அற்புதங்களை செய்கிற கோல். அல்லேலூயா. அற்புதமாய் மாற்றின கர்த்தருடைய கிரியைகளை அங்கே மோசே கண்ணார காண்கிறான். அது தரையில் போட்ட பொழுது அது சர்ப்பமாய் மாறிற்று. கண்களுக்கு அற்பமாய் தென்பட்ட வெறும் கோல் அவன் கண்கள் முன்பதாகவே அற்புதமாய் மாறினது, ஆச்சரியமாய் மாறினது, எல்லாருடைய கண்களுக்கும் வியப்பாய் மாறினது. இதில் என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? அங்கே இருந்த மந்திரவாதிகளும் கோலை போட்டாங்க, அதுவும் என்ன செஞ்சது? சர்ப்பமாய் மாறிற்று. ஆமென். இதில் விசேஷம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது? முடியுதில்ல. என்ன, அவரும் கோல் போட்டார், அது பாம்பாக மாறிச்சு. அங்கே மந்திரவாதிகள் கம்பை போட்டாங்க, அது என்ன செய்யுது? அதுவும் சர்ப்பமாய் மாறினது. இதில் என்ன பியூட்டினா, அந்த ரெண்டு சர்ப்பத்தையும் மோசையின் கோல் என்ன செய்தது? விழுங்கிற்று. அல்லேலூயா. இங்கே அதுதான் அற்புதமாய் கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். எல்லாவற்றிலும் மேன்மையாக்கி காட்டுகிறார். இந்த கோள்களை விட இந்த கோல் விசேஷமான கோல். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை பேர் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசேஷமானவங்க. உலகத்தில் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் விசேஷமானவர், நீங்கள் தான் விசேஷமானவர்கள், நாம் தான் விசேஷமான. ஏன்னா எல்லாருடைய கோலும் என் கோலாக என்ன செய்ய முடியாது? மாறவே முடியாது. என் கோல் வித்தியாசமானது. அது கர்த்தருடைய கரத்தில் செயல்படுகிற கோல். என் கரத்தில் இருந்தாலும் அதை ஆளுகை செய்கிறவர் யார்? கர்த்தர். நானாகவே இருந்தாலும் இந்த உலகத்தை என்னை நடத்துகிறவர் யார்? ஆண்டவர். ஆமென். அவரால் என்று என்னால் ஒன்றும் செய்ய, வேதம் அழகாய் சொல்லுது, அவரால் என்று என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. கவனிங்க, என்னை அற்புதமாய் அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார்.